அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்து நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புணர்ச்சி இலக்கணம். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ் இலக்கணத்தை நம்முடைய அழகு மொத்தம் 7 அலகுகள் இருக்குது. அந்த 7 அலகை 66 பகுதியாக பிரித்து மொத்தமாக 100 வீடியோ பதிவு தரப்போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த 100 வீடியோ பதிவு தரக்கூடிய டெலகிராமுடைய லிங்க்கும் நம்ம அகாடமியுடைய அஃபிஷியல் டெலகிராமுடைய சேனலுடைய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய தமிழ் இலக்கணம்ன்றது 5 வகைப்படும். ஒன்று எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் இலக்கணம் 5 வகைப்படுங்க. ஓகேங்களா? இதுல நம்ம இப்ப நடத்தக்கூடிய இந்த புணர்ச்சி விதி என்பது எழுத்திலக்கணத்தில் அடங்கும். ஓகேங்களா? எழுத்திலக்கணத்தில் அடங்கும். எழுத்திலக்கணத்தை நன்னூலார் மொத்தமா 12 பகுதியா பிரிச்சிருப்பார். ஓகேங்களா? என்னென்னது? என், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், இடைநிலை, போலி, பதம், புணர்ச்சி என்று மொத்தமா 12 பகுதியா பிரிச்சிருப்பார். இதுல 12வதா வரக்கூடிய ஒரு பகுதி இருக்குல்ல, புணர்ச்சி, அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? புணர்ச்சி என்பது அதாவது தமிழ்ல இன்னைக்கும் 2 தலைப்புகள் சிம்ம சொப்பனமா இருக்கும். ஒன்னு புணர்ச்சி, இன்னொன்னு சந்திப்பிழை. ஓகேங்களா? இதை ஏன் அப்படின்னா இதை சரிவர தெரிஞ்சிக்காத ஒரு காரணம் தான். இப்போ புணர்ச்சி விதி பற்றி ஒரு அறிமுகமான ஒரு ரொம்ப பேசிக்கான சில தகவல்கள் மட்டும் இந்த வீடியோ பதிவுல பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, புணர்ச்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, புணர்ச்சி என்பதன் பொருள் சேர்க்கை என்று பொருள். புணர்ச்சி என்பதன் பொருள் என்னது? சேர்க்கை. ஓகேங்களா? சேர்க்கைன்னா அதை எதை சேர்க்கும்? நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்க்கும். ஓகேங்களா? நம்ம இன்று அன்றாட பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சொற்களை, ஓகேங்களா, பல்வேறு சொற்களை சேர்த்து ஒரு சொல்லாவே பேசிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு சொற்களை சேர்த்து ஒரு சொல்லாவே எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் தவிர்ப்பும் இதெல்லாம் எடுக்கணுன்றதுனால இந்த புணர்ச்சி என்பது பெருமாறியாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு சொல்ல நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். அதில் முதலில் வரக்கூடியது நிலைமொழியாகவும் இரண்டாவது வரக்கூடியது வருமொழியாகவும் கருதப்படும். இப்போ புணர்ச்சி என்ன தெரியுமா? நிலைமொழியும் வருமொழியும் இணைவதுதான் புணர்ச்சி. ஓகேங்களா? இந்த நிலைமொழியும் இந்த வருமொழியும் இணையது இல்லைங்களா? இதுதான் புணர்ச்சி. இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லணும்னா, நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவதுதான் புணர்ச்சி. ஓகேங்களா? நிலைமொழிய ஈற்று எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவதுதான் புணர்ச்சி. ஓகேங்களா? இணைவத தமிழ் என்னன்னு சொல்லலாம்? சேர்க்கை இல்ல சார்ந்து அப்படின்னு சொல்லலாமா? ஓகேங்களா? இந்த முதல் எழுத்தினுடைய நிலைமொழிய இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சந்திக்குது இல்லைங்களா? அப்போ சந்தித்து தானே புணருது. இந்த சந்திக்கிறதுனால புணர்ச்சிய சந்தி என்றும் கூறுவர். புணர்ச்சிய என்னன்னு சொல்லுவார்? சந்தி என்றும் கூறுவர். ஓகேங்களா? அப்போ புணர்ச்சியை பொறுத்தவரை இன்னும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நோட் த பாயிண்ட். நோட் என்னன்னா, புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உயிர்மை என்ற ஒரு எழுத்தே கிடையாது. ஓகேங்களா? புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று உயிர் எழுத்து இல்லைன்னா மெய் எழுத்து. ஓகேங்களா? 2 வகையான எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. இந்த உயிர் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை புணர்ச்சியில 2 நம்ம தெரியாத மாதிரி ஒன்று குறில், இன்னொன்று நெடில். ஓகேங்களா? அதே மாதிரி மெய் எழுத்தை பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அடிப்படையில் மொத்தம் 3 நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வல்லினம், மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 வகையாக பிரிப்பார். ஓகேங்களா? இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் புணர்ச்சியின் அடிப்படையில் விதி கொள்ளப்படும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. நாட்டுப்பண். ஓகேங்களா? எப்படி பிரியும்? நாடு கூட்டல் பண் என்று பிரியும். ஓகேங்களா? அப்போ இது நாடு என்பது நிலைமொழி, பண் என்பது வருமொழி. எப்படி புணருதுன்றது அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வகுப்புல புணர்ச்சி பத்தி கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். இந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேசிக்கான தகவல் மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, என் எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் எடுப்பார் கைப்பிள்ளை என்பது எப்படி பிரியும்? எடுப்பார் கூட்டல் கை கூட்டல் பிள்ளை என்று பிரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஒரு சொல் பிரியும் போது நிலைமொழியும் வருமொழியும் சந்திப்பதுதான் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கேன். நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியினுடைய முதலும். அப்போ இந்த இடத்துல எது நிலைமொழி எடுத்துப்பீங்க, எது வருமொழி எடுத்துப்பீங்க? 3 சொல் வந்திருக்கேன் அப்படின்னா எப்பவுமே முதலில் வருவது நிலைமொழி, இரண்டாவது வருவது வருமொழி. ஓகேங்களா? இப்போ இந்த முதல் நிலைமொழியும் வருமொழியும் புணர்ந்து ஒரு சொல் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த சொல்லா கூட அடுத்த சொல்ல என்ன பண்ணணும்? இணைக்கணும். அப்போ இது 2 சேர்ந்தது இப்போ நிலைமொழியா நிற்கும், அடுத்து வருவது வருமொழியா நிற்கும்.
ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ அதுக்கப்புறம் புணர்ச்சினா என்ன? புணர்ச்சி என்றால் என்ன? புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களினுடைய ஏற்படும் மாற்றங்களை பற்றி விளக்குவது. ஓகேங்களா, அந்த அப்ப ரெண்டு சொல்னா எது எது? மேல பார்த்த நிலைமொழியும் வருமொழியும், அதான் அந்த ரெண்டு சொல். ஓகேங்களா, நிலைமொழியிலும் வருமொழியிலும் ஏற்படும் மாற்றங்களை தான் புணர்ச்சி என்று சொல்லுவார்கள். இந்த மாற்றங்களை தமிழ்ல விகாரம், மாற்றங்களை தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? விகாரம் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த வீடியோ பதில் செய்யுள்ள எவ்வளவு விகாரங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பு, சொற்களின் சந்திப்பு. கரெக்ட் தானே? அதாவது நிலைமொழியுடைய இறுதி எழுத்தை பொறுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தை பொறுத்தும் சந்திச்சா அது எழுத்துக்களின் சந்திப்பு. அதே அந்த நிலைமொழியை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு வருமொழி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் சந்திச்சுதுன்னா அது சொற்களின் சந்திப்பு. ஓகேங்களா, இப்ப பாருங்க, புணர்ச்சி என்பது எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளும், ஓகேங்களா, பொருள் கூறுகளும் சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு சொல், இப்ப இந்த இடத்துல பாருங்க, நாட்டுப்பண் அப்படின்னு இருக்கா, பிரியும் போது நாடு கூட்டல் பண், இரண்டு வெவ்வேறு சொற்கள் இணைந்து நாட்டுப்பண் அப்படின்னு உருவாச்சு. அதனுடைய ஓசை நயத்துல என்ன பண்ணிருக்கு? மாறுபாடு வந்திருக்கு. அவனுடைய பொருள் மாறுதல மாறுபாடு வந்திருக்கு. எடுப்பார் கூட்டல் கை கூட்டல் பிள்ளை என்று மூணு சொற்கள் சேர்ந்து எடுப்பார் கை பிள்ளை அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அதனுடைய சொல்லுலையும் அவனுடைய ஒளியிலையும் அதனுடைய பொருளையும் என்ன நடந்திருக்கு? மாறுபாடு, மாற்றம், விகாரம் நடந்திருக்கு இல்லைங்களா? இதான் புணர்ச்சி என்று சொல்றாங்க. ஓகேங்களா, சரி, இந்த புணர்ச்சியை கத்துக்கணும். புணர்ச்சி ஏன் கத்துக்கணும்? அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பிழையின்றி கையாள, ஒரு மொழியை பிழையின்றி கையாள தான் என்ன பயன்படுது? புணர்ச்சி பயன்படுது. ஓகேங்களா, தமிழை தவறின்றி எழுத எது பயன்படுது? இந்த புணர்ச்சி விதி பயன்படுது. ரெண்டாவது, சொற்களை சரியாக பிரிப்பவும் சொற்களை சரியாக சேர்த்து எழுதவும் இந்த புணர்ச்சி பயன்படுது. அதுக்கப்புறம் பாடல்களின் பொருள்களை உணர்வுக்கேற்ற, பாடலுடைய பொருள் உணர்வுக்கேற்றவாறு வகைகளின் பிரித்தறிய இந்த புணர்ச்சி பயன்படுது. மொழி ஆளுமையை புரிந்து கொள்ள, ஓகேங்களா, மொழியினுடைய ஆளுமையை புரிந்து கொள்ள வந்து புணர்ச்சி பயன்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழி கற்ற ஜாக்ஸ் பார்சன் அப்படின்னு மொழியில் அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு? ஓகேங்களா, ஒரு மொழி என்பது இரண்டு மூன்று சொற்களை கூட்டி படிப்பதோ அல்லது இரண்டு மூன்று சொற்களை கூட்டி எழுதுவதோ அல்ல, அதனுடைய மரபு நிலை மாறாமல் அதன் ஆளுமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. ஓகேங்களா, இப்ப பாருங்க, பிரிக்கும் போது பின்பற்ற வேண்டியவை. பிரிக்கும் போதுனா என்ன? சொற்களை பிரிக்கும் போது என்ன பண்ணும்போது, சொற்களை பிரிக்கும் போது என்னென்ன விஷயத்த கையாளணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரும்பாலும் இரு சொல் புணர்ச்சியாகவே பிரிக்க நேரிடும். சில சமயங்களில் இரு சொற்களுக்கு மேலும் பிரிப்பார் போல் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு சொல்லை எடுத்துட்டு அந்த சொல்லை பிரிச்சோம்னா பெருவாரியாக நம்மளோட பள்ளி பாட புத்தகத்துல இரண்டு சொல்லாதான் பிரியும். சில இடத்துல மட்டும் அது இரண்டு அல்லது மூன்று சொல்லா பிரிக்கப்படுது. இப்ப பாருங்க, பங்குண்டு, பங்குண்டு எப்படி பிரியும்? பங்கு கூட்டல் உண்டு என்று பிரியுமா? சரி, இப்ப பாருங்க, ஆற்றங்கரையோரம், ஆற்றங்கரையோரம் அப்படின்றது எப்படி பிரியும்? ஆறு கூட்டல் அம் கூட்டல் கரை கூட்டல் ஓரம் என்று பிரியுமா? அப்ப பாருங்க, முதல்ல சொன்ன சொல்லு ரெண்டே பிரிஞ்சிருக்கு, அடுத்த சொல்லு 4 ரூபா பிரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சொல் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எத்தனை ரெண்டா பிரியும்? நிலைமொழி வருமொழி. ஓகே, அதை தாண்டியும் பிரியலாம். ஓகேங்களா, அதற்கும் விதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. யார் சொல்லியிருக்குது? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சொல்ல பிரிக்கும் போது நிலைமொழியும் வருமொழியும் என்ன பண்ணணும்? பொருள் தரா மாதிரி பிரிக்கணும். ஓகேங்களா, அது ரெண்டாவது ரூல். மூணாவது, வல்லினமை தமிழ் சொல்லின் இறுதியில் எழுத்தாக அதாவது வராது. ஓகேங்களா, தமிழுடைய இறுதி எழுத்தாக வராது. ஏன் வராது? வல்லினமைகள்லாம் முதல்ல என்ன? கசட தப்பற. ஓகேங்களா, இந்த வல்லினமைகள் சொல்லுவாங்க. இந்த வல்லினமைகள் நிலைமொழியினுடைய இறுதியில வரக்கூடாது. நிலைமொழியுடைய இறுதியில வரக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, வர சொன்னேன், வர சொன்னேன் எப்படி பிரியும்? வர கூட்டல் சொன்னேன்,
வர சொன்னேன் அப்படின்னா வர கூட்டல் சொன்னேன் அப்படின்னு இந்த இடத்துல இச்சு என்ன பண்ணிருச்சு வரல. ஏன் இதை சந்தி பிழை படிக்கும் போது நம்ம படிக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன வச்சுங்க, ஒரு சொல்லை பிரித்தறியும் போது நிலைமொழியின் ஈற்றில் வல்லினமை வரக்கூடாது. இப்ப பாருங்க, ஓடி போனான், ஓடி போனான் எப்படி பிரியும், ஓடி கூட்டல் போனான், ஓடி கூட்டல் போனான். அப்ப இந்த இடத்துல இப்ப எங்க போச்சு வரல. ஏன் ஒரு நிலைமொழி ஈட்டுல வல்லினமை வரக்கூடாது. ஓகேங்களா, அதனாலதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். ஒரு மொழியினுடைய முதல்ல வர எழுத்துக்கள். சொல்லுக்கு மொழி என்ற பொருள் உண்டு. சொல்லுக்கு என்ன பொருள் உண்டு, மொழி என்ற பொருள் உண்டு. ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 202 எழுத்து இருக்கும். உங்களுக்கு 6வது புக்லயே கொடுத்துருப்பாங்க. உயிர் வரிசை 12, ககர வரிசை 12, சகர வரிசை 12, தகர வரிசை 12, பகர வரிசை 12, நகர வரிசை 12, மகர வரிசை 12, எகர வரிசை 6, வகர வரிசை 8, நகர வரிசை மொத்தமா வந்து 4. மொத்தமா 102 எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல வரணும். இது ஏன் தெரிஞ்சுக்கணும், ஒரு சொல்ல பிரிக்கும் போது நிலைமொழியுடைய ஈற்ற எப்படி வல்லினமை வரக்கூடாதுன்னு சொன்னோம், வருமொழியின் முதல்ல என்னென்ன எழுத்துக்களை வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் அனைத்துமே வருமொழியினுடைய முதல்ல வரும். மற்றபடி எந்த எழுத்துக்களும் வருமொழியின் முதல்ல வரா. ஓகேங்களா, நான் வச்சு இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன. ஒரு சொல்ல பிரிக்கும் போது முதலில் நிற்கக்கூடிய சொல் நிலைமொழி, இரண்டாவது நிற்கக்கூடிய சொல் வருமொழி. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன், புணர்ச்சியை பொறுத்த மட்டில் உயிர்மை என்ற ஒரு எழுத்து கிடையாது, உயிர் எழுத்து நெய் எழுத்து என்ற 2 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன என்று சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நிலைமொழியை பொறுத்து 2 வகைப்படும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா, ஒன்று உயிரீறு மற்றொன்று மெய்யீறு. ஒன்று உயிரீறு மற்றொன்று மெய்யீறு. ஓகேங்களா, ஒரு சொல் இருக்கு. இப்ப பாருங்க, மேல முதல்ல என்னன்னு பாத்துங்களேன். நிலைமொழியின் இறுதி எழுத்து, அதான் அவங்களே சொல்ல, நிலைமொழி இறுதி எழுத்தை பொறுத்து உயிர்மெய்யாக இருந்தால் அதன் இறுதி வடிவம் உயிர் என்பதால் ஓகேங்களா உயிரீறு எனப்படும். ஓகேங்களா, என்னன்னு புரியலையா, நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, மணி கூட்டல் மாலை. மணி கூட்டல் மாலை என்னவா மாறும், மணிமாலை என்று வருமா, மணிமாலை என்று வருமா. அப்ப பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்னது, நீ. ஓகே, நீ. ஆனா புணர்ச்சியில என்ன எழுத்து கிடையாது, உயிர்மை எழுத்து கிடையாது. ஓகேங்களா, அதனால அந்த எழுத்து என்ன பண்றீங்க, நீங்க பிரிக்கிறீங்க. என்ன வரும், இன்னு கூட்டல் ஈ என்று வருமா, இதான நீ. அப்போ என்ன எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாமா. அப்போ இப்ப பாருங்க, நிலைமொழியுடைய இறுதி என்ன நிக்குது, ஈ, உயிர் எழுத்து நிக்குதா. அப்போ இத உயிரீற்று புணர்ச்சி, இதை என்ன சொல்லலாம், உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ நிலைமொழியின் பொறுத்து உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாமா. 2வது எடுத்துக்காட்டு பாருங்க, சிலை கூட்டல் அழகு. என்ன வரும், சிலை அழகு. இது உடம்புடைமை புணர்ச்சியில வரும். ஓகே, அதெல்லாம் என்ன புணர்ச்சின்னு பின்னாடி பார்த்துப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, நிலைமொழியை பொறுத்து இது என்ன புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. நிலைமொழியை பொறுத்து இது என்ன புணர்ச்சி, லை என்ற எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா, இல்லு கூட்டல் ஐ என்று வருமா. அப்போ நிலைமொழி இறுதி என்ன இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அப்போ இது என்ன புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி. புரியுதுங்களா. அப்போ அதே மாதிரி இப்போ வருமொழிக்கு வரும். ஓகேங்களா, அதே நிலைமொழி பொறுத்து உயிரீற்று புணர்ச்சி முடிஞ்சா மெய்யீற்று புணர்ச்சி வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் என்ன அப்படின்றது பார்ப்போமா, மெய்யீற்று புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பார்ப்போமா, பொன் கூட்டல் வண்டு. பொன் கூட்டல் வண்டு என்னது, பொன் வண்டு. அப்போ இதனுடைய நிலைமொழி இறுதி எழுத்து என்னவா இருக்கு, மெய் எழுத்தா இருக்கு. அப்போ இது என்ன புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. அதுதான் மொத்த புணர்ச்சியுமே உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி 2 வகைக்குள்ள அடக்கிடுவாங்க. ஓகேங்களா, நிலைமொழின்றது அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, 2வது பாருங்க, மண் கூட்டல் அழகு. மண் கூட்டல் அழகு, மண் அழகு. அப்ப மண் என்பது நிலைமொழி இறுதி எழுத்து என்ன வடிவமா இருக்கு, மெய் வடிவமா இருக்கு. அதனால இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ நிலைமொழியை பார்த்து அது மெய்யெழுத்தாருனா மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் மெய்யா இருந்தா அதனுடைய இறுதி வடிவம் உயிரா இருக்கிறதுனால அது உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, வருமொழிக்கு வருவோம்.
வருமோவின் முதலை பொறுத்து இதுவும் ரெண்டு வகைப்படும். ஒன்று உயிர் முதல், இன்னொன்று மெய் முதல். ஒன்று உயிர் முதல், இன்னொன்று மெய் முதல். ஓகேங்களா? இப்ப பாருங்க, வாழை கூட்டல் இலை, வாழை கூட்டல் இலை. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வருமொழி நிலைமொழி தேவையில்லை. வருமொழி எடுத்துப்போம். வருமொழியினுடைய முதல்ல என்ன இருக்கு? உயிர் தான் இருக்கு. ஓகேங்களா? உயிர் இருக்கா? அப்ப அது என்ன புணர்ச்சி? உயிர் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? இந்த இடத்துல மேல சொன்னோம் பாத்தீங்கன்னா, நம்ம சிலை அழகு, அதை கூட இது எடுத்துக்காட்டா சொல்லலாம். இப்ப பாருங்க, சிலை கூட்டல் சிலை கூட்டல் அழகு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு? உயிர். அப்போ உயிர் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மெய் முதல். மெய் முதல் புணர்ச்சினா என்னது? அதே மாதிரி ஒரு சொல்லினுடைய, அத வருமொழி சொல்லினுடைய முதல் சொல் என்னவா இருக்கணும்? உயிர் எழுத்துல ஆரம்பிச்சிருந்தா உயிர் முதல் புணர்ச்சி. உயிர்மை எழுத்துல ஆரம்பிச்சா அதனுடைய வடிவம் மெய்யில இருக்கிறதுனால அது மெய் முதல் புணர்ச்சி. எப்படின்னு பாப்போமா? மேல பாருங்க, தமிழ் கூட்டல் நிலம். தமிழ் கூட்டல் நிலம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு நிலைமொழி தேவையில்லை. வருமொழியை மட்டும் எடுத்துப்போம். வருமொழி எடுத்துப்போமா? இப்ப நீ இருக்கு. நீ என்பது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து என்பது புணர்ச்சியில கிடையாது. ஓகேங்களா? அப்ப அந்த எழுத்து நம்ம பிரிக்கிறோம். அப்ப என்ன வரும்? இந்து கூட்டல் ஈ என்று வருமா? இந்து கூட்டல் ஈ நீயா? அப்ப அதனுடைய முதல் வடிவம் என்னவா இருக்கு? இந்து என்ற மெய் எழுத்தா இருக்கு. அப்ப மெய் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? அதாவது சொல்லுங்க, வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால், ஓகேங்களா, அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? மேல சொன்ன மணி கூட்டல் மாலை. மணி கூட்டல் மாலை என்று எடுத்துமா? மா என்பது என்னது? இம்மு கூட்டல் ஆ. ஓகேவா? அப்ப மா என்பது என்ன வடிவம்? மெய் வடிவமா? அப்ப இது என்ன சொல்லலாம்? மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஓகேவா? இதை மட்டும் தெளிவா இருந்தீங்கன்னா போதுமான ஒன்று. அதுக்கு அடுத்து சொல்ல போறது ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கும். பாருங்க, அதுக்கப்புறம் எழுத்துக்களின் அடிப்படை. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே தனித்தனியா சொன்னேன். நிலைமொழியை பொறுத்து என்னது? உயிர் மெய். வருமொழியை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொன்னா, இப்போ அதை எழுத்துக்களின் அடிப்படையில் வச்சு பார்த்தா எப்படி அப்படின்றத பார்ப்போமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மலை கூட்டல் அருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை கூட்டல் அருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மலை கூட்டல் அருவி அப்படின்னு வரும்போது நம்ம நிலைமொழி எது? மலை. வருமொழி என்பதுன்னு அருவி. நிலைமொழி இறுதி எழுத்து என்னவா இருக்கு? லை. லை என்பது உயிர்மை எழுத்து. அப்ப அதுல வராது. நம்மளுக்கு உயிர்மை எழுத்துன்றது புணர்ச்சியில் ஒண்ணு கிடையாது. அப்ப என்னவா பிரிச்சுக்கணும்? இல்லு கூட்டல் ஐ என்று பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? லையை பிரிச்சுட்டீங்களா? அப்ப பாருங்க, நிலைமொழி இறுதி வடிவம் என்னவா இருக்கு? உயிர் வடிவமா இருக்கு. ஓகேங்களா? வருமொழியின் முதல் என்னவா இருக்கு? அதுவும் உயிர் வடிவமா இருக்கு. அப்போ உயிர் முன் உயிர். ஓகேங்களா? அப்போ இது மட்டும் உயிரா? ஓகேங்களா? உயிருக்கு முன்னாடி என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஓகேங்களா? நீங்க முன்னாடி அப்படின்னு வரும்போது வருமொழிக்கு முன்னாடி பார்த்துக்கூடாது. அதாவது இந்த உயிருக்கு முன்னாடி அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? என்ன வருமொழி எதை சார்ந்தது? நிலைமொழியை சார்ந்தது. அப்போ வருமொழியிலிருந்து நிலைமொழியை பார்க்கணும். அப்போ உயிர் முன். ஓகேங்களா? உயிர் முன். உயிர்னா இந்த இடத்துல எது? வருமொழியினுடைய உயிருக்கு முன்னாடி என்ன உயிர் இருக்கு? அங்கேயும் உயிர் தான் இருக்கு. ஓகேங்களா? எப்படின்றத பாப்போமா? பாருங்க, மலை இல்லு கூட்டல் ஐ தான மலை. அப்ப இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கா? அப்ப இந்த இடத்துல அருவி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா? அப்போ இந்த உயிர், அதாவது வருமொழியினுடைய முன்னாடி உயிர் எழுத்து இருக்கு. அப்போ உயிர் முன் உயிர் பொருந்துதா? பொருந்து. ரெண்டாவது பாருங்க, தமிழ் கூட்டல் அன்னை. ஓகேங்களா? தமிழ் கூட்டல் அன்னை, எந்த பிரச்சனையுமே இல்லை. நிலைமொழியுடைய இறுதியில மெய் வடிவம் இருக்கு, வருமொழியின் முதலோட உயிர் வடிவம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மெய் உயிர். ஓகேங்களா? அப்போ இந்த உயிர் முன், உயிருக்கு முன்னாடி என்ன இருக்கு? மெய் இருக்கு. உயிர் முன் மெய். ஓகேங்களா? வருமொழியிலிருந்து நிலைமொழியை பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, முன் அப்படின்னா நீங்க முன்னாடி அப்படி இருக்க பார்க்க கூடாது. அது வருமொழியை நிலைமொழியை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தென்னை கூட்டல் மரம். தென்னை கூட்டல் மரம். நை என்பதனுடைய சேர்க்கை இன்னு கூட்டல் ஐயுடைய சேர்க்கை. ஓகேங்களா? அப்போ இதனுடைய இறுதி வடிவம் உயிர் வடிவம். இதனுடைய முதல் வடிவம் என்னது? இம்மு கூட்டல் மா என்பது இம்மு கூட்டல் ஆ. ஓகேங்களா? இதனுடைய இறுதி வடிவம் முதல் வடிவம் என்னது? மெய் வடிவம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, உயிர் மெய். ஓகேங்களா? அப்போ மெய்யினுடைய முன் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஓகேங்களா? மெய்யினுடைய முன்னாடி உயிர் இருக்கு. அதுக்கப்புறம் தேன் கூட்டல் மழை. ஓகேங்களா? தேன் கூட்டல் மழை அதேதான். இதனுடைய இறுதி வடிவம் மெய்யா இருக்கு, பிரச்சனை இல்லை. மா
மா என்பது உயிர்மெய் எழுத்து வரக்கூடாது. அதனால இம்மு கூட்டல் ஆண் பிரிக்கிறீங்க. அதோட இறுதி வடிவம் என்ன இருக்கு? இம் என்ற மெய் வடிவமா இருக்கு. அப்போ மெய்முன் மெய். ஓகேங்களா? அப்போ மெய்முன் மெய். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப எளிமையா 11வது புக்ல இருக்கக்கூடிய அப்படியே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இதே இப்ப எழுத்துக்களின் அடிப்படையில். அதே சொல்லின் அடிப்படையில் இருந்தா, சொல்லின் அடிப்படையில என்ன? தமிழுடைய இலக்கண வகை சொற்கள் மொத்தம் 4. தமிழுடைய இலக்கண வகை சொற்கள் மொத்தம் 4. என்னன்னா, ஒன்று பெயர் சொல், இன்னொன்னு வினை சொல், 3வது இடைச்சொல், 4வது உரிச்சொல். ஓகேங்களா? இந்த 4 தான் இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்ல இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனித்து இயங்காது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையுமே சார்ந்தே இயங்கும். ஓகேங்களா? அதை விட்டுடுவோம். இதனால பாத்தீங்கன்னா இப்போ பெயர் சொல் வினைச்சொல் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நிற்கக்கூடிய நிலைமொழியானது ஒன்று நிலைமொழியும் வருமொழியும், ஒன்று பெயர் சொல்ல இருக்கணும், இல்லை வினை சொல்ல இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? கனிச்சாறு, கனி கூட்டல் சாறு. ஓகேங்களா? கனி என்பதும் பெயர் சொல், சாறு என்பதும் பெயர் சொல். அப்போ பெயர் கூட்டல் பெயர். 2வது பாருங்க, தமிழ் கூட்டல் படி, தமிழ் கூட்டல் படி. ஓகேங்களா? தமிழ் படி அப்படின்றது தமிழ் என்பது என்ன சொல்லு? பெயர் சொல்லு. படி என்பது எது சொல்லு? வினை சொல். அப்போ பெயர் கூட்டல் வினை. ஓகேங்களா? நடந்து கூட்டல் செல். ஓகேங்களா? எப்படின்னா நடந்து செல், நடந்து கூட்டல் செல் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே என்ன சொல்? வினை சொல். படித்த கூட்டல் நூல் அப்படின்னா படித்த என்பது வினை பெயர், நூல் என்பது பெயர் சொல். ஓகேங்களா? அப்போ 2 பெயரா இருக்கலாம், இல்ல 2 வினையா இருக்கலாம், இல்ல பெயருக்கு முன்னாடி வினை இருக்கலாம், இல்ல வினைக்கு முன்னாடி பெயர் இருக்கலாம். அந்த மாதிரி மாத்தியும் இது அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 3 வகையில பிரிக்கிறாங்க. ஒண்ணு நிலைமொழியை கொண்டு ஈறுல 2, வருமொழி கொண்டு ஈறுல 2, அதுக்கப்புறம் அது எழுத்துக்களின் வச்சு 4ஆ சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லினுடைய அடிப்படையில் அதை 4ஆ சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம புணர்ச்சிக்குள்ள வரும். புணர்ச்சி என்பது மொத்தமா 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. ஓகேங்களா? புணர்ச்சி என்பது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது இடைவெளியில் எந்த மாற்றமும் அடையாமல் இரு சொற்களும் ஒன்று சேருவது. அதாவது விகாரம்னா என்னது? மாற்றம் அடையாமல் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி என்று சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும், இது லாஸ்டா சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, வாழை குட்டல் மரம். ஓகேங்களா? வாழை குட்டல் மரம், வாழை மரம். எதனா ஒரு எடுத்துக்காட்டி நடுவில் எதனா ஒரு தோன்றி இருக்கா? எதனா ஒரு கெட்டு இருக்கா? எதனா ஒரு மாறுதல் நடந்திருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேங்களா? நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாறுதல் இன்றி ஓகேங்களா அப்படியே வந்திருக்கு பாருங்க. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். தாய் கூட்டல் மொழி. ஓகேங்களா? என்ன வந்திருக்கு? தாய்மொழி. செடி கூட்டல் கொடி, செடி கொடி. இந்த இடத்துல கசத சந்திப்பு நடத்தும் போது இக்கு மிகும். இப்ப செடி கொடி, செடியும் கொடியும் அப்படின்னா தனியா இருக்கு. செடி கொடி இக்கு போட்டீங்கன்னா செடி கொடி மேல் ஏறியது, அந்த செடி மேல அந்த கொடி என்ன பண்ணுது? ஏறுது என்ற பொருள் கொள்ளப்படும். அதெல்லாம் சந்திப்பை நடத்தும் போது பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, செடி கொடி. ஓகேங்களா? தனித்தனியா நின்று எவ்வித புணர்ச்சினாலும் இயல்பா அந்த இடத்துல என்ன பண்ணுது? புணருது. ஓகேங்களா? அதேதான். மண் குட்டல் மலை, மண்மலை. பொன் குட்டல் வலை, பொன் வலை. இப்ப பாருங்களேன், ஒளி கூட்டல் விளக்கு, ஒளி கூட்டல் விளக்கு என்னவா வரும்? ஒளி விளக்கு. ஒளி கூட்டல் விளக்கு என்ன வரும்? ஒளி விளக்கு. தெரியுமா? இயல்பா புணர்ந்திருக்கா? பாருங்க, நாய் கூட்டல் வந்தது என்ன வரும்? நாய் வந்தது, நாய் வந்தது. இயல்பா புணர்ந்திருக்கா? பாஞ்சாலி கூட்டல் சிரித்தாள், பாஞ்சாலி கூட்டல் சிரித்தாள் என்ன வரும்? பாஞ்சாலி சிரித்தாள், பாஞ்சாலி சிரித்தாள். இயல்பா வந்திருக்கா? எவ்வித மாற்றம் இல்லை. ஓகேங்களா? அந்த 2 சொல் இணரும் போது எவ்வித மாற்றமின்றி அப்படியே வந்திருக்கு. அதை இயல்பு புணர்ச்சி என்று சொல்லுவார்கள். அதுக்கடுத்த லாஸ்ட் 2 பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல். ஓகேங்களா? உடல் கூட்டல் ஓம்பல் எங்க வந்திருக்கும்? 8th புக்ல திருவிக்கா சொல்லியிருப்பார். ஓகேங்களா? உடல் ஓம்பல் எவ்வளவு முக்கியமோ அறிவு ஓம்பலும் அவ்வளவு முக்கியம் என்று. ஓகேங்களா? அந்த இடத்துல உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல் இல்லும் ஓவும் சேர்ந்து லோ என்று வந்திருக்கு. அப்ப இது என்ன சார்? இது என்ன சார் அப்படின்னா, இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ஓகேங்களா? என்னன்னா, நிலைமொழியின் ஈறு மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தாக இருந்து இரண்டும் சேர்வதும் இயல்பு புணர்ச்சி தான், உடலோம்பல். ஓகேங்களா? இது எப்படின்றத
தோன்றல் கெடுதல் விகார புணர்ச்சி ஃபுல்லா நடத்தினோடனே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பால் கூட்டல் ஆடை. ஓகேங்களா? இல்லு கூட்டல் லாவா வந்திருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி பாருங்க, நீர் கூட்டல் ஓடை என்ன வரும்? இரு கூட்டல் ரோவா வரும். அப்போ நீரோடை. நீரோடை என்று வருமா? நடை கூட்டல் நடை கூட்டல் அழகு என்ன வரும்? நடை அழகு. நடை நடை அழகு அப்படின்னு வருமா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? இயல்பா புணர்ந்திருக்கு. ஓகேங்களா? உடம்பொடுமை புணர்ச்சி. நடை அழகு இதுல வராது. அதுக்கப்புறம் பாருங்க, விகார புணர்ச்சி. நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போறது விகார புணர்ச்சி. ஓகேங்களா? விகார புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது இடையில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்தல். இடையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்தலாம் விகாரம் நடைபெறுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வகைப்படும். ஒன்று தோன்றல் புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் பாருங்க, தோன்றல் அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது இடையில் ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் புணர்ச்சி. ஓகேங்களா? இடையில என்ன பண்ணும்? ஒரு எழுத்து தோன்றும். ஓகேங்களா? தமிழ் கூட்டல் தாய். ஓகேங்களா? தமிழ் தாய் இத்து வந்திருக்கா? நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு. பூ கூட்டல் கூடை பூக்கூடை. ஓகேங்களா? கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை. ஒரு எழுத்து புதிதா என்ன பண்ணிருக்கு? தோன்றி இருக்கு. ஓகேங்களா? பார்த்து பார்த்து கூட்டல் சிரித்தாள் என்ன வரும்? பார்த்து சிரித்தாள். பார்த்து சிரித்தாள் வருமா? பார்த்து சிரித்தாள் வருமா? அப்படின்னா இந்த இச்சு மட்டும் வந்திருக்கு. அப்போ இது தோன்றல் புணர்ச்சி. ஓகேங்களா? படி கூட்டல் கட்டு. படி கூட்டல் கட்டு என்ன வரும்? படிக்கட்டு அப்படின்னு வருமா? அந்த இடத்துல என்ன பண்ணிருக்க? இப்ப மிகுந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது தோன்றல் புணர்ச்சி. திரிதல் புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது இடையில் ஓர் எழுத்து திரிவது. இடையே ஒரு எழுத்து திரிஞ்சு போவதுதான் வந்து பாத்தீங்கன்னா திரிதல் புணர்ச்சி. ஓகேங்களா? இப்ப வில் கூட்டல் கொடி விற்கொடி. ஓகேங்களா? இது வந்து லகர மெய்யிற்று புணர்ச்சி. ஓகேங்களா? அதில் படிப்பீங்க, இல்லானது இர்ராக திரியும் என்று. ஓகேங்களா? அந்த இடத்துல அதை பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கு? இல்லானது இர்ராக திரிஞ்சிருக்கு. பல் கூட்டல் பசை பற்பசை. ஓகேங்களா? கல் கூட்டல் சிலை கற்சிலை. அந்த இல்லானது என்னவா திரிஞ்சிருக்கு? இர்ராக திரிஞ்சிருக்கு. பாருங்க, பல் கூட்டல் பொடி என்ன வரும்? பற்பொடி. பற்பொடி வருமா? பொன் கூட்டல் காலம் என்ன வரும்? பொற்காலம். பொற்காலம் என்று வருமா? பொன் கூட்டல் காலத்தை பொற்காலம் என்றதெல்லாம். மண் கூட்டல் குடம். மண் கூட்டல் குடம் என்ன வரும்? மற்குடம் மட்குடம் அப்படின்னு எழுதலாமா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? இன்னானது இட்டாக திரிஞ்சிருக்கு. இது என்னென்ன புணர்ச்சின்றதை பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்க, கெடுதல் புணர்ச்சி. ஓகேங்களா? கெடுதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் புணரும் இடையில் ஓர் எழுத்து கெடுவது. கெடுவதுன்னா மறைஞ்சு போயிடும். அந்த இடத்துல அந்த எழுத்தே இருக்காது. அதான் கெடுதல் புணர்ச்சி. ஓகேங்களா? இது பாருங்க, மரம் கூட்டல் வேர் அப்படின்னு வச்சுக்கோ. மரம் கூட்டல், உங்க புக்ல இருக்கு 12th புக்ல, மரம் கூட்டல் வேர். ஓகேங்களா? என்ன வரும்? மரவேர் வருமா? மரம் கூட்டல் வேர் மரவேர். அந்த இம்மானது என்ன பண்ணுது? கெட்டு போயிடுது. சுத்தமா அந்த இடத்துல இல்லாத போயிடுது. மகரீற்று புணர்ச்சி அடிப்படையில் மகரீற்று புணர்ச்சி மொத்தமா 3 விதத்துல வரும். ஓகேங்களா? நிலைமொழி ஈறு கெட்டு புணரும், நிலைமொழி ஈறு கெட்டு வல்லினம் தோன்றும், நிலைமொழி ஈறு கெட்டு மெல்லினம் தோன்றும். அதெல்லாம் மகரீற்று புணர்ச்சியில படிப்போம். இந்த இடத்துல என்ன ஆகுது? மரம் கூட்டல் வேர்ல இந்த வந்து கெட்டு அப்படியே புணருது. ஓகேங்களா? மரவேர். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, நீலம் கூட்டல் மணி என்ன வரும்? நீலமணி. ஓகேங்களா? நீலமணி. அந்த இடத்துல என்ன படுது? கெட்டு போயிடுது. ஓகேங்களா? அதேதான் இங்க. மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி கெட்டுது. புறம் கூட்டல் 400 புறநானூறு. என்ன பண்ணுது? கெட்டு போயிடுது. கபிலர் கூட்டல் பரணர். ஓகேங்களா? கபில பரணர் அப்படின்னு சேர்த்து அந்த இரு வந்து என்ன பண்ணுது? இந்த இடத்துல கெட்டு புணருது. ஓகேங்களா? இப்போ
இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது? தோன்றல் புணர்ச்சி. தோன்றல் புணர்ச்சியில் என்னது? நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து உருவெடுத்தல். ஓகேங்களா? திரிதல் என்பது என்னது? நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுதல். ஓகேங்களா? கெடுதல் என்பது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைதல். அதான் கெடுதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம உடல் ஓம்பல், பால் குட்டல் ஆடை, பாலாடை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த எழுத்து புதுசா தோன்றல, அப்ப இது தோன்றல் புணர்ச்சி இல்ல. ஓகேங்களா? இந்த எழுத்து புதுசா வந்து பார்த்தா திரியல. ஓகேங்களா? இது திரிதல் புணர்ச்சி இல்ல. இந்த எழுத்து மறைஞ்சி போல. ஓகேங்களா? அதனால கெட்டு போல, கெடுதல் புணர்ச்சி இல்ல. ஒரு எழுத்து ஓகேங்களா, உடல் வந்து பாத்தீங்கன்னா என்னது? உயிர் மேல போயிட்டு, அதாவது உயிர் வரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. யார் சொல்லியிருக்கார்? நன்னூலார். உடல் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா? அது வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் உடல் மேல, உடல் என்பது இல்லு, உயிர் என்பது ஓ. ஓகேங்களா? அதான் ரெண்டும் சேர்ந்து உடல் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று சொன்னதுனால இது வந்து இயல்பு புணர்ச்சியில வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றம் இல்லாத புணரும். நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தான வறுமொழியின் முதல் உள்ள உயிரெழுத்த கூட சேரலாம். ஓகேங்களா? ஏன்னா நன்னூலார் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இயல்பே என்று சொன்னதுனால இது இயல்பு புணர்ச்சி ஆகும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் செய்யுள் விகாரங்களை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி.